வணக்கம் நண்பர்களே. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு மலையாள எழுத்தாளரும் விமர்சகரும் வரலாற்று ஆய்வாளருமான பி.கே. பாலகிருஷ்ணன் அவர்களை அவருடைய ஒரு மதுக்கடையில் நான் சந்திக்க சென்றேன். உதர சிரோமணி ரோடு என்று பெயர் பெற்ற ஒரு இடம் திருவனந்தபுரத்தில். அங்கு ஒரு மதுக்கடை பி.கே. பாலகிருஷ்ணன் வழக்கமாக வருவார். அவருக்கான ஒரு மேஜை அங்கே இருக்கும். நான் அவரை பார்க்கும்போது அது மது அருந்துவதை அவர் நிறுத்தி பல காலம் ஆகிவிட்டிருந்தது. இருந்தால் அங்கே வருவார். ஏன்னா அங்குதான் நண்பர்கள் வருவாங்க. நான் அங்கு சென்று அவரை சந்தித்தேன். ஒரு 10-20 முறை அவரை சந்தித்திருக்கிறேன். நான் ஏற்கனவே அவரை பற்றி பல முறை சொல்லியிருக்கிறேன். அவருடைய இனி நான் உறங்கலாமா என்கிற நாவல், மலையாளத்தில் இனி ஞான் உறங்கட்டே, கர்ணனை மையமாக்கி எழுதப்பட்ட ஒரு மகாபாரத நாவல் தமிழிலே ஆ மாதவன் மொழிபெயர்ப்பிலே வெளிவந்திருக்கிறது. அவர் எழுதிய விமர்சன கட்டுரைகளின் தொகுதி நாவல் என்னும் கலை நிகழ்வு என்ற பெயரிலே அழகிய மணவாளன் மொழிபெயர்ப்பிலே விஷ்ணுபுரம் பதிப்பகமாக அண்மையிலே வெளிவந்திருக்கிறது. அரை நூற்றாண்டு பழைய புத்தகம். ஆனால் இன்று எழுதியது போல அத்தனை ஒரு நுட்பமும் அழகும் தீவிரமும் கொண்ட புத்தகம் அது. நாவல் என்ற கலையை, நாவலுக்கும் காவியத்திற்குமான உறவை புரிந்து கொள்வதற்கு அந்த புத்தகம் மிக முக்கியமானது. பி.கே. பாலகிருஷ்ணன் மலையாளத்தில் இன்றும் மிகப்பெரிய அளவிலே மதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இலக்கிய ஆளுமை, ஒரு சிந்தனையாளர். பி.கே. பாலகிருஷ்ணனை நான் சந்திக்க போறேன். பேசிக் கொண்டிருந்த போது அவர் ஒரு வரி சொன்னார். ஆளுமைகளை சந்திப்பது என்பது மிக முக்கியமானது. அதுவும் குறிப்பாக உருவாக்க காலகட்டத்தில், நாம் உருவாகி வரக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமான ஆளுமைகளை சந்திக்க வேண்டும். நான் அந்த காலத்திலே எங்கு எனக்கு பிடித்தமான ஆளுமை இருந்தாலும் கிளம்பி சென்று சந்திக்கும் வழக்கம் கொண்டிருந்தேன். அப்புறம் ஆளுமையை சந்திக்கும் போது ஒருபோதும் நம்மை ஒரு விதமாக புனைந்து காட்டக்கூடாது. நம்மளை ஒரு பெரிய ஆளாக காட்டக்கூடாது. நம்மளை முன்வைக்கவே கூடாது. நம்ம அங்கே இருக்கிறது தெரியாமல் இருக்கணும். அவர்கள் பேசும்போது கேட்டுக்கொண்டிருக்கணும். இன்னொன்று, அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள், வழிகாட்டுகள் நமக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா அது எல்லாமே ஒரு மாதிரி திட்டமிட்டு சொல்லக்கூடியவை. பெரும்பாலும் எழுத்தாளர் அப்படி அறிவுரைகளோ வழிகாட்டுகளோ சொல்லவும் மாட்டாங்க. சும்மா பார்த்துட்டு இருக்கணும். அவர்கள் அங்கு நிகழ்வார்கள் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு இருக்கணும். ஒரு சுடர் நிகழ்வது போல் அவர் நிகழ்ந்து கொண்டிருப்பார். அன்றாட வாழ்க்கையில் இயல்பில் அவர்கள் எப்படி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். சுந்தர் ராமசாமி மென்மையான நகைச்சுவையும் கிண்டலும் பகடியுமாக இருப்பார். அவ்வப்போது கவித்துவமான சிந்தனை ஆழங்கொண்ட விஷயங்கள் அவரிலிருந்து வெளிப்படும். ஆற்றலியமா எப்போதுமே ஒரு ஆசிரியர் மனநிலையில், ஆனால் அதே சமயத்தில் மெல்லிய பகடி கலந்த ஒரு சிரிப்புடன் இருப்பார். கோவை ஞானி தீவிரமான சிந்தனை தளத்தில் தான் எப்போதும் இருந்து கொண்டிருப்பார். ஒரு விதமான கவலையும் பதற்றம் கொண்ட ஒரு நிலை அவருடைய எப்பவுமே இருக்கும். பி.கே. பாலகிருஷ்ணன் ஒரு உதாசீனம், ஒரு திமிர், தான் ஒரு அறிவுஜீவி, இந்த காலகட்டத்தின் முகம் என்ற ஒரு தன்னுணர்வு இருக்கும். தம் வாழ்நாள் முழுக்க எதையும் பயப்பட்டவரோ, எங்கும் தலை வணங்கியவரோ அல்ல. எழுத்தாளனின் நிமிர்வு என்பதை நான் அவரிடம் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லலாம். அந்த இடம் அவருக்கு வரலாற்றில் இருந்தது. எந்த அரசியல் அமைப்பின் முன்னாலும், எந்த அரசியல்வாதியின் முன்னாலும், எந்த அதிகாரத்தின் முன்னாலும் அவர் தலை வணங்கவில்லை. தன்னுடைய கருத்துக்களை அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த கருத்துக்களின் விளைவுகளை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அவை எல்லா காலகட்டத்திலும் பி.கே. பாலகிருஷ்ணனை வசை பாடுவது என்பது கேரளத்துடைய ஒரு வழக்கமாக இருந்தது. ஏன்னா அவர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்வார், காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்வார், எல்லாரையுமே விமர்சனம் செய்திருக்கிறார். ஆகவே எல்லாருமே அவரை திட்டிக் கொண்டிருந்தார்கள். அதை பற்றி அவர் கவலைப்பட்டதும் கிடையாது. ஒரு கருத்து மனதில் வரும்போது அது அப்படியே வெளிப்பட வேண்டும் என்று நினைத்தார். ஒரு எழுத்தாளர் ஆர்டிகுலேட் செய்து திட்டமிட்டு ஒன்றோடொன்று பொருத்தி ஒரு கோகரண்டான ஒரு கருத்தை முன்வைக்க கூடாது என்று நினைத்தார். எழுத்தாளர் நிகழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆகவே நான் அவரை அழகிருந்து பார்க்கிறது ஒரு தழலை பார்ப்பது போல இருந்தது. அவருடைய நக்கல், கிண்டல், கெட்ட வார்த்தைகள் பெருமளவுக்கு ஜெயகாந்தனுக்கு
அணுக்கமான ஆளுமை என்று சொல்லலாம். விவேகானந்தர் அந்த ஒரு தழல் தன்மை உண்டு. அவரை அணுகி அருகிலிருந்து பார்த்தது என் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அனுபவம். அப்ப எனக்கு என்னென்ன அவர்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அந்த வயதுல நாம யாரா ஆகணுங்கிற ஒரு பெரிய தவிப்பு இருக்கும் அல்லவா? அப்ப நான் எதிர்காலத்தில் யாராகணும் அப்படின்னு யோசித்திருக்கும் போது பி.கே. பாலகிருஷ்ணன் ஆகணும், சுந்தர ராமசாமி ஆகணும் என்கிற ஒரு தாகத்தை அந்த ஆளுமை எனக்கு உருவாகியது. எனக்கு அன்றைக்கு ஒரு பெரிய அதிகாரமாக ஆகிவிட வேண்டிய எண்ணம் கிடையாது. ஒரு பெரிய பணக்காரர் ஆகிவிட வேண்டிய எண்ணம் கிடையாது. எதையும் நுகர வேண்டும், கொண்டாட வேண்டும் என்கிற எண்ணமும் கிடையாது. அறிவார்ந்த ஆளுமை ஒன்றாக எனக்காக உருவாக்கி கொள்ள வேண்டும். அது எம் கோவிந்தனா, ஆற்று ரவிவர்மா, பி.கே. பாலகிருஷ்ணனா, சுந்தர ராமசாமியா, இல்லை கோவை ஞானியா என்கிற ஒரு அலைக்கழிதல் தான் இருந்தது. அப்படி பி.கே. பாலகிருஷ்ணன் பேசிட்டு இருக்கும்போது பி.கே. பாலகிருஷ்ணன் திருப்பி என்ன என்கிட்ட சட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டார். இப்ப நீ என்ன எப்பிக்க படிச்சுட்டு இருக்க? நல்ல வேளையாக அந்த சமயத்தில் நான் கொடுங்கல்லூர் குஞ்சுக்குட்டன் தம்புரான் அவர்கள் எழுதிய மகாபாரதம் மலையாள செய்யுள் காவியத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். சொன்னது மட்டும் இல்ல, என் பையில இருந்த புத்தகத்தை எடுத்து காட்டினேன். இதுதான் படிச்சுட்டு இருக்கேன். அதை வாங்கி புரட்டி பார்த்து திருப்பி கொடுத்துட்டு, மிக முக்கியமான புத்தகம் என்று சொன்னார். கொடுங்கல்லூர் குஞ்சுக்குட்டன் தம்புரான் மகாபாரதத்தை செய்யுள் நடையில் மலையாளத்தில் ஒரு 3000 பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய காவியமாக எழுதியிருக்கிறார். ஆழ்ந்த சுவை கொண்ட புத்தகம் அல்ல, ஆனா சர்வ சகதமான ஒரு இயல்பான செய்யுள் நடையில் எழுதப்பட்டது. அவர் அதை சொல்லுவார், அவருடைய உதவியாளர் எழுதி கொள்வார் என்று சொல்றார். அவர் அரச குடும்பத்தை சார்ந்தவர், கொடுங்கல்லூர் அரச குடும்பத்தை சார்ந்தவர். ஒரு நாளைக்கு வந்து அவர் இந்த பாடலை சொல்ல ஒரு 4-5 பேர் எழுதி கொள்வார்கள். ஒரு நாளைக்கு 100 பாடல்கள் 150 பாடல்கள் சொல்லுவார்கள் என்றார். மலையாளத்திலே முழு மகாபாரதம் அவ்வாறு ஒரு எளிய செய்யுள் வடிவில் அவரால் எழுதப்பட்டது. இன்றைக்கு அது முக்கியமான நூலாக கருதப்படுகிறது. அன்றைக்கு எனக்கு மகாபாரதம் சார்ந்த ஒரு பெரிய கனவு இருந்தால் அதை நான் படித்துக் கொண்டிருந்தேன். மட்டுமல்ல, என்னுடைய ரசனைக்கும் என்னுடைய மொழித்திறனுக்கும் எளிதாக படிக்கக்கூடிய நூலாக அது இருந்தது. பி.கே. பாலகிருஷ்ணன் அப்படியே அதை விட்டுட்டு வேற யார்கிட்ட ஏதோ ஒன்று பேசினார், ஏன் இதை கேட்டான்னு எனக்கு தெரியல. அப்புறம் வேறொருத்தர்கிட்ட சொன்னார், ஒரு நாளைக்கு 1 மிடறு காவியம் சிந்திப்பவனுக்கு தேவை. 1 மிடறு காவியம் இல்லாமல் ஒருவன் வாழ்வான் என்றார். அவன் சிந்திப்பவன் அல்ல. எனக்கு திக் என்றிருந்த ஒரு வார்த்தை அது. 1 மிடறு காவியம், ஒரு பெருங்காவியத்தில் ஒரு துளி ஏனும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழணும். அது சாத்தியமா? எத்தனை பேர் அப்படி வாழ்கிறார்கள்? 1 மிடறு காவியம். அப்புறம் வேற எங்கேயோ பேச்சு போயிட்டது. அப்புறம் திருப்பி அவர் வெளியே வந்து நின்று புகைப்பிடித்துக் கொண்டிருந்த போது நான் கேட்டேன், அது என்ன 1 மிடறு காவியம் என்று சொன்னீங்க? அப்ப அவர் என்ன திருப்பி சொன்னார், கேரளத்திலே பழைய காலத்துல ஒவ்வொரு நாளும் கொஞ்சோண்டு திரிபலாதி அரிஷ்டம் அல்லது தசமூலாதி அரிஷ்டம் குடிப்பாங்க. கொஞ்சம் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன். இது உடம்புல இருக்கக்கூடிய வாத பித்த கபத்தை சமநிலைப்படுத்தும். திரிபலாதி அரிஷ்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெல்லிக்காய், தானிக்காய், கடுக்காய் ஆகிய 3 காய்களையும் ஊற போட்டு அரிஷ்டமாக்கி, அதாவது மதுவாக்கி எடுக்கக்கூடிய ஒன்று. அது 2 டீஸ்பூன் சாப்பிடுவது வந்து உடம்புல இருக்கக்கூடிய 3 வாத பித்த கபம் 3 சமன் செய்ய நம்பினார்கள். வாழ்நாள் முழுக்க தினசரி கொஞ்சம் குடிக்கக்கூடியவங்க இருந்தார். திரிபலாதி அரிஷ்டம் போலதான் தசமூலாதி அரிஷ்டம். 10 வேர்கள் அடங்கினது தசமூலம். அதுவும் வாத பித்த கபம் சமநிலைக்குரியது. அவர் என்ன சொன்னார், ஒரு காவியம் தசமூலாதி அரிஷ்டம் போல உன்னுடைய வாத பித்த கபத்தை சமநிலையிலேயே வைத்திருக்கும். எனக்கு அது பெரிய செய்தி. பிறகு நான் ரொம்ப நாள் யோசித்திருக்கேன். அதை ஒரு நெறியாக நான் கடைபிடிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் கொஞ்சமாவது காவியம், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, பெரிய புராணம், அல்லது காளிதாசனின் ரகுவம்சம், அல்லது
சாகுந்தலம். ஏதேனும் ஒரு காவியத்தை குறைந்த அளவிலேனும் ஒரு நாளை கொஞ்சமேனும் படிப்பது என்ற ஒரு வழக்கத்தை அது 40 ஆண்டுகளாக கடைபிடித்து வருகிறேன். என்னுடைய நூலகத்தை, என்னுடைய கணிப்பொறியை சுற்றி 3-4 காவிய நூல்களை வைத்திருப்பேன். கைக்கு கிடைத்த எடுத்து கொஞ்சம் படிப்பேன். ஒரு மீடர் தான். அது எதை கொடுக்கிறது நமக்கு என்றால், ஒன்று, இலக்கியம் என்கிற ஒரு மகத்தான ஒரு வெளியை நமக்கு காட்டிட்டே இருக்கு. நீ செயல்பட்டு கொண்டிருப்பது ஒரு சின்ன தளம் அல்ல. நிறைய எழுத்தாளர்களுக்கு அவங்களுடைய இலக்கிய தளம் என்பது எவ்வளவு சின்னதா இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களே நண்பர்கள், அவங்க படிக்கக்கூடிய அன்றாட அரசியல், அவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய எளிமையான காதல் உறவுகள், இதுக்குள்ளேயே அங்க எழுதி சிந்தித்து பேசி பழகி புழங்கி வாழ்ந்து செத்து போயிடுவாங்க. இந்த பெட்டி ரைட்டிங்குள்ள போகாம தடுக்கிறது காவியம் தான். எவ்வளவு மகத்தான காவியங்கள் எழுதப்பட்ட ஒரு சூழலில் நின்று கொண்டு நாம் பேசுகிறோம். உலக இலக்கிய சூழல் எவ்வளவு மகத்தான படைப்புகள் காவியங்கள் இருக்கின்றன என்று காவியம் நமக்கு சொல்லிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் கதை திறந்து மலையை பார்ப்பது, ஒவ்வொரு நாளும் மலையை பார்ப்பது என்பது இந்த பூமியை பற்றி ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்குகிறது. நம் உள்ளம் மேலெழுகிறது. சினிமா பாட்டில் சொல்வது போல, மலை உயர்ந்தது போல் மனம் உயரும். நான் ஒவ்வொரு நாளும் வேலிமலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். வேலிமலை உருவாக்கக்கூடிய ஒரு புறஞ்சித்திரைய மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. விஷ்ணுபுரம் நாவலை நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் தொடர்ந்து ஹரித துங்கா என்ற நகரத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் மலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த மலை அவங்களுக்கு ஒரு காலாதீத தன்மையை அளிக்குது. காலாதீதமான காலத்துக்கு அற்பாற்பட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறது. அது நித்திய சாட்சி என்று அந்த நாவல் சொல்கிறது. எல்லாத்துக்கும் சான்றாக அது இருந்து கொண்டே இருக்கிறது. அது எதுலையும் பங்கெடுக்கிறது இல்லை. அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அதுக்கு எந்த ஒரு உணர்வு நிலையும் கிடையாது. அது பாட்டுக்கு இருக்கு. ஆனா இவங்க அதோட தங்களை இணைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு மலையுடன் நம்மளை இணைத்துக் கொள்வது போலதான் ஒரு காவியத்துடன் நம்ம இணைத்துக் கொள்வது. ஒவ்வொரு நாளும் அந்த காவியத்துடன் என்னை இணைத்துக் கொள்ளும். இது என்னுடைய வாழ்நாள் நெறியாக நான் கடைப்பிடித்தேன். அவ்வாறு நான் பெரும்பாலான காவியங்களை ஒரு 40 ஆண்டுகளுக்குள் படித்து முடித்திருக்கிறேன். இந்த காவிய வாசிப்பு நமக்கு இலக்கிய என்ற ஒரு மாபெரும் கட்டமைப்பை பற்றி ஒரு பிரக்ஞையை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அந்த இலக்கியத்துக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பதை பற்றி இன்னும் பெரிய ஒரு சித்திரத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நமக்கு ஒரு பலவீனம் உண்டு. நாம் மனிதர்கள், நம்ம அளவுக்கு ஏற்பதான் நம்ம பார்க்க முடியும். நம்ம எங்க வாழ்றோமோ அவ்வளவுதான் நம்ம கனவுக்குள்ள இருக்கும், நம்முடைய சிந்தனைக்குள்ள இருக்கும். நான் பார்வையத்துக்குள்ள இருந்தேன்னா பார்வையூர் மட்டும்தான் என் சிந்தனைக்குள்ள இருக்கும். என் வீட்டுக்குள்ள இருந்தேன்னா வீடு மட்டும்தான் என் சிந்தனைக்குள்ள இருக்கும். நம்முடைய பார்வை கோணம், நம்முடைய சிந்தனை கோணம் எல்லாமே லிமிட்டட். இந்த லிமிட்டட்னஸ் தான் மனிதனுடைய சிறை என்பது. அந்த லிமிட்டட்னஸ் இருக்கனால தான் மனிதன் நிம்மதியாக வாழ முடிகிறது. அவனால் அந்த வாழ்க்கையை கையாள முடியும். நம்மளால உலகத்து வாழ்க்கையை கையாள முடியாது. ஆனா நம்முடைய கற்பனையில, நம்முடைய சிந்தனையில உலகம் இருக்கணும், பிரம்மாண்டம் இருக்கணும். நாம் வாழக்கூடிய காலம் தான் நமக்கு இயற்கையா கிடைக்கும். நம்முடைய வாழக்கூடிய காலத்துல மட்டும்தான் நான் வாழ்வேன். ஆனா ஒரு கவிஞன், ஒரு சிந்தனையாளன் மனித குலம் காலம் முழுக்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறார். அப்பதான் அவனுக்கு தத்துவார்த்தமான ஆழம், தரிசன ஆழம் உருவாகும். ஆகவே மனித வாழ்க்கை இதுகாரும் உலகத்தில் எப்படி நடந்தது, உலகம் முழுக்க, இந்த பூமி முழுக்க உள்ள வாழ்க்கை எப்படி நடந்து கொண்டிருக்கு, இந்த ஒட்டுமொத்த தரிசனம் ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து தேவை. அது இயல்பாக வரவே வராது. ஒரு பெரும் படைப்பு, ஆழமான படைப்பு என்று ஏன் சொல்கிறோம் என்றால், ஒரு சின்ன சம்பவத்தை சொல்வது கூட மனித வாழ்க்கையோட ஒட்டுமொத்தம் அதுல வரும் என்றால் தான் அது ஆழமான படைப்பு. அந்த தருணத்தில் அந்த சிந்தனையை, அந்த உணர்வை மட்டுமே அது வெளிப்படுத்தினா அது ஆழமற்ற படைப்பு. பார்வையூரம் ஜங்ஷன்ல நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஈவெண்ட் நான் கதையா எழுதினா கூட மனித வாழ்க்கை என்கிற ஒட்டுமொத்தம், காலம் முழுக்க மனித வாழ்க்கை என்ற ஒட்டுமொத்தம், பிரபஞ்சம் முழுக்க நிகழக்கூடிய மனித வாழ்க்கை என்ற ஒட்டுமொத்தத்தை அந்த சின்ன நிகழ்வில் எப்படியோ தொனிக்க வைத்து விட்டேன் என்றால், அந்த துண்டை கொண்டு போய் அந்த யூனிவர்ஸ்ல பொருத்தி விட்டேன் என்றால் அது ஆழமான படைப்பு. அதுதான் லேயர்டு என்று சொல்லுவாங்க. அடுத்தடுத்த அடுக்குகள். முதல்ல அது எளிமையான ஒரு அன்றாட நிகழ்வாக தெரியும். உள்ள போனா அது மனித வாழ்க்கைங்கிற பெருங்காலத்துல சரியா பொருந்தி இருக்கும். இன்னும் ஆழமா போனா பிரபஞ்சம் என்கிற ஒரு பாபெரும் நிகழ்வில சரியா பொருந்தி இருக்கும். இதுதான் ஆழம் என்பது. இந்த ஒரு பெருஞ்சித்திரம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இயல்பாக வராது. தத்துவ கல்வி வழியாக, வரலாற்று கல்வி வழியாக அது வரும். அவை எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் பெருங்காவியங்கள் எழுதப்பட்டிருக்கு. பெருங்காவியங்கள்ல தத்துவம் இந்த பக்கம், வரலாறு இந்த பக்கம் இணையாக இருந்து கொண்டிருக்கும்.
தத்துவத்தையும் வரலாறு நம்ம தனியா கற்கலாம். ஆனா பெருங்காவியத்தை கற்கும்போது தத்துவமும் வரலாறும் இலக்கியமாக மாறி நமக்கு வந்திருக்கு. தத்துவமும் வரலாறும் இலக்கியமாக ஒளியூட்டப்பட்டு நமக்கு கிடைக்குது. நம்முடைய மனதை கவரும்படியா நமக்கு கிடைக்குது. ஆகவேதான் பெருங்காவியங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் படிக்கணும்னு சொல்றாங்க. என்னுடைய தேடல் காவியங்கள் சார்ந்திருக்கிறதுக்கான முதன்மை காரணமே இதுதான். அது எனக்கு பிரபஞ்சத்தை, மானுட வாழ்க்கை, காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒட்டுமொத்தமான வாழ்க்கை சித்திரத்தை தொடர்ந்து அளித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒரு மிடரு காவியம் அவசியம். கடைசியா இன்னொன்று உண்டு. இதோட தொடர்ச்சி தானா அது கடைசியானது. இலக்கியம் ஒரு கொந்தளிப்பு உருவாக்கும். இலக்கியம் ஒரு நிலையின்மை உருவாக்கும். இலக்கியவாதிகளில் சற்று முதிர்ச்சியற்றவர்கள் வாழ்க்கையை பற்றிய போற போக்கலான கருத்துக்களை சொல்வதை பார்க்கலாம். 2 நாளுக்கு முன்னாடி ஒரு எழுத்தாளர் காதல் என்று ஒன்றும் கிடையாது, காமம் மட்டும்தான் இன்னொரு கருத்தை சொல்லியிருந்தார். இன்னொரு எழுத்தாளர் மனித உறவுகள் எல்லாமே போலியானவை என்றொரு கருத்தை சொல்லியிருந்தார். இதெல்லாம் சொல்லக்கூடியது ஒரு முதிர்ச்சியற்ற வயது. நானும் அந்த வயசுல ஒருவேளை சொல்லியிருக்கலாம். சொல்லலைன்னா நான் நினைக்கிறேன். ஆனா எந்த எழுத்தாளனும் இப்படி ஒரு லைனை அண்டர்லைன் போட்டு சொல்ல மாட்டான். இப்படி ஒரு சொன்னாலே அவனுக்கு ஆழமான வாழ்க்கை பார்வை இல்லை என்று அர்த்தம். வாழ்க்கையோட ஒட்டுமொத்தம் என்பது இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ், உணர்ச்சி நிலைகள், கொந்தளிப்புகளுக்கு எதிரானது ஒரு சமநிலை சார்ந்தது, ஒரு பேலன்ஸ் சார்ந்தது. நம்பிக்கை, அவநம்பிக்கை. அதீத நம்பிக்கை முன்வைக்கக்கூடியவனும் பொய்யத்தான் சொல்றான், அதீத அவநம்பிக்கை முன்வைக்கக்கூடியவனும் பொய்யத்தான் சொல்றான். மனித வாழ்க்கையை பற்றி உயர்வான விஷயத்தை சொல்வனும் பொய்யத்தான் சொல்றான், மனித வாழ்க்கை கீழான சொல்லக்கூடியதும் பொய்யத்தான் சொல்றான். இதுக்கு நடுவில் ஒரு சரியான சமநிலையை பெரும் காவியங்கள் உருவாக்கும், எப்பிக்ஸ் உருவாக்கும், பெரும் படைப்புகள் அதை உருவாக்கும். அதுதான் கிளாசிசம் சொல்லுவாங்க, கிளாசிக் பேலன்ஸ் அதை சொல்லுவாங்க. செப்பு படைப்புகளுக்கு மட்டுமே உரித்தான ஒட்டுமொத்த பார்வை அடைந்ததனால் வரக்கூடிய சமநிலை, ஒட்டுமொத்தமா வாழ்க்கையை பார்க்கறதுனால வரக்கூடிய சமநிலை. அது அந்த சமநிலை பெரும் காவியங்கள் இருக்கும். அதுல இருந்து ஒரு தொடர்பு நமக்கு வந்துகிட்டே இருக்கு. பெருங்காவியங்கள் நாம் படிக்கும்போது ஒரு தொப்புள் கொடி உறவு அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு சொட்டு ரத்தம் தான் நமக்கு ஆனா நம்ம அம்மா கூட தான் இருக்கிறோம். காலாதீதமான ஒன்றுடன் நம்ம கனெக்ட் ஆயிருக்கும். ஆக இந்த 3 காரணங்களுக்காக ஒரு சொட்டு காவியம் ஒவ்வொரு நாளும் தேவை. இந்த இமயமலையில வீடு கட்டக்கூடியவங்க, இமயமலையில மண் ஷிஃப்டிங் மண், கீழே இறங்கிட்டே இருக்கக்கூடிய புழுதி மாதிரியான மண். ஆகவே மிகப்பெரிய பாறையை கண்டடைந்து அந்த பாறையை ஒட்டி தான் வீடை கட்டி வச்சிருப்பாங்க. பாறை அவ்வளவு அசையாது, ஏன்னா அடியில் இருக்கக்கூடிய அசல் பெரும் பாறையோட கனெக்ட் ஆயிருக்கு. அதுபோல நம்முடைய தரிசனத்தை இந்த சமகாலங்கிற ஷிஃப்டிங் சாண்டில் இருந்து, அந்த அசையும் மண்ணிலிருந்து அசையாத பாறையை நோக்கி இணைத்துக் கொள்வதுதான் ஒவ்வொரு நாளும் பெருங்காப்பியம் என்பது. இந்த ஒவ்வொரு நாளும் காப்பியம் என்பது என்னுடைய வாழ்க்கையை பெருமளவுக்கு மாற்றியது. என்னுடைய இலக்கியம் என்பதும் ஒரு பெரிய காவியத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டேன். அதன் பொருட்டு தான் வெண்முரசு போன்ற ஒரு படைப்பை எழுதினேன். சந்தேகம் இல்லாமல் வெண்முரசு ஒரு காவியம் என்று தான் சொல்லுவேன். உரைநடையில் எழுதப்பட்ட ஒரு காவியம், சமகால காவியம். என்றும் உள்ள ஒரு கதைக்கரு இன்று உள்ள வாழ்க்கைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாளைய வாழ்க்கைக்கு அது பொருந்தும். அது ஒரு காலாதீதமான தன்மை கொண்டது. வெண்முரசு போன்ற ஒரு நாவலை ஒரு நாள் ஒரு அத்தியாயம் படிக்கக்கூடிய ஒருவர் ஒரு 6-7 வருடங்கள் அதை படிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் கிளாசிக் பேலன்ஸ் என்பதை என்னை உணர்ந்து கொண்டிருக்கிறார். காலாதீதமான ஒன்றுடன் தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டிருக்கிறார். அழிவற்ற ஒன்றுடன் தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இலக்கியம் என்பது எவ்வளவு பெரிது, சின்ன இலக்கியம் என்பதில் திருப்தி அடையாமல் இருக்கிறார். ஆகவேதான் ஒவ்வொரு வருடம் ஒரு மிடரு காவியம் வாழ்க்கையில் இருக்கட்டும். அது நம்மை சூழ்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கக்கூடிய எளிய உலோக சத்தத்திலிருந்து நம்மை மீட்கும் என்று நான் சொல்லுவேன். பழைய கோயில் நகரங்கள்ல ஒரு நாளைக்கு சில பொழுதுகள் மணி ஓசை கேட்கும். அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருப்பாங்க, விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, வம்பு பேசிட்டு இருப்பாங்க, சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட பொழுதுகளில் அந்த மணி ஓசை வானத்தை, காலாதீதத்தை,
ஆன்மீகமான எவ்வளோ விஷயங்களை என்று அங்கு இருக்கக்கூடிய அந்த கருவறை மூர்த்தியை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். நான் ஐரோப்பாவில் வியன்னாவில் ஒரு நகரத்தில் சென்று கொண்டிருக்கிறேன். வியன்னா அருகே பழமையான ஊர், கார்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு, சமகாலம், ஒரு நவீன வாழ்க்கை. திடீரென்று தேவாலய மணி ஒலிக்க ஆரம்பிக்கிறது. சைமிங்னு சொல்லுவாங்க. அங்க உள்ள மணி ஒரு இசைக்கருவி போலவே ஒலிக்கும். ஒரு கணம் அந்த நகரம் 1000 வருஷம் தொன்மை கொண்டதாக மாறி அப்புறம் திரும்பி மறுபடியும் தொடர்ந்து இந்த மணி ஓசை அதனுடைய காலாதீத தன்மையை சொல்லிட்டே இருக்கு. இந்த நகரம் எவ்வளவு தொன்மையானது, எவ்வளவு வாழ்க்கையை பார்த்தது, இன்னும் எவ்வளவு காலம் இது இருக்கும் என்று சொல்லிட்டே இருக்கு. கண்ணதில் இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் இருந்து நம்ம ஒரு காலாதீதத்தை நோக்கி போய் திரும்பி வருகிறோம். ஒரு நாள் ஒரு மிடரு காவியமாக நமக்கு இருக்கும். நம்ம முன்னால் அப்படிதான் வாழ்ந்தாங்க. பாராயணம் என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் பகவத்கீதை படிப்பாங்க, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் மகாபாரதம் படிப்பாங்க. அந்தியானால் ஒரு அரை மணி நேரம் பாகவதமோ பாரதமோ ராமாயணமோ படிக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. என்னுடைய அம்மா எல்லா நாட்களிலும் செவியல் நூல்களை கொஞ்சமாவது படித்துக் கொண்டிருந்தாள் வாழ்நாள் முழுக்க. அந்த வாழ்க்கை நம்ம இன்னைக்கு இழந்துட்டோம். அதனுடைய இழப்பு நமக்கு இருக்கு. ஒவ்வொரு நாளும் சூரிய நமஸ்காரம் ஒருத்தர் பண்றாருன்னா ஒவ்வொரு நாளும் அழிவற்றதாக என்றும் உள்ளதாக இருக்கக்கூடிய சூரியனை கொஞ்ச நேரம் பார்க்கிறார், வானத்தை பார்க்கிறார். அவருக்கு ஒரு அகம் விதிகிறது, அவருக்கு ஒரு உறுதிப்பாடு உருவாகிறது வாழ்க்கை பற்றி. அதே போன்றுதான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் காவியங்களை படிப்பார். இன்று நமக்கு மகத்தான காவியங்கள் கிடைக்கின்றன. தமிழ் மொழியை சார்ந்த ஒருவனுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னவென்றால் குறைந்தது 4-5 பெருங்காப்பியங்களை நமது மொழியிலே படிக்கலாம். மணிமேகலை, சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, கம்பராமாயணம். உறுதியாக வெண்முரசு அந்த பட்டியலில் சேரும். ஒவ்வொரு நாளும் காவியம் உங்களுடன் இருக்கட்டும். நலம் திகழ்க.